வாங்க அரிசி ஊற வைக்காமல் உளுந்து ஊற வைக்காமல் எப்படி இட்லி மாவு தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு நான் அவல் எடுத்திருக்கேன். அதை மிக்சி ஜாரில் மாற்றி பவுடரை பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். அதே கப்பில் இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இப்போ அந்த ரவையுமே அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தயிரையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கட்டிப்படாமல் மாவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்ட மாவு கெட்டியாகும். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு தயாராகிடுச்சு. ரொம்ப மாவு கெட்டியாயிடுச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி மாவு தயார். வாங்க இப்போ இட்லி ஊற்றலாம். இப்போ இட்லி குறைத்து வச்சு தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ இட்லி ஊற்றி வச்சு ஒரு 8 நிமிஷத்தில் 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம அதை வேக வச்சோம் அப்படின்னா சூடான ஆவி பறக்கிற இட்லி தயார். இது கூட பச்சை சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கள்கிட்ட ஹேர் ஆயில் இருக்குது. நரமுலை கருப்பாக்குற எண்ணெயும் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க.